ஐயா திட்டுறாங்க 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 எதுக்கு திட்டுறாங்க திட்டுறாங்க பெயிலா போனா திட்டுறாங்க எக்ஸாமுக்கு வரலனாலும் திட்டுறாங்க பிட்டடிச்சா திட்டுறாங்க 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 எதுக்கு திட்டுறாங்க ஐயா இதுதான் என் பிரச்சனை. பிட்டடிச்சா மட்டுமா திட்டுறாங்க சைட் அடிச்சாலும் ஐயா நான் மட்டும் பெத்தவங்களையும் ஆசிரியர்களையும் எப்படி பார்ப்பேன் வில்லனாத்தான் பார்ப்பேன். நான் பாட்டுக்கு என் சின்ன வயசுல ஏப்பார் ஆப்பிள் பீப்பார் பிக் ஆப்பிள் சீப்பார் சின்ன ஆப்பிள் டீப்பார் டபுள் ஆப்பிள் ஈப்பார் இன்னொரு ஆப்பிள் எப்பார் பிள் ஆப்பிள் ஆப்பிள் பேபியா இருந்த என்ன சனி பகவான் தனிப்பட அமைச்சு டார்கெட் பண்ணிட்டாரு. அப்பதான் எங்க அப்பா என்ன கூப்பிட்டு சொன்னாரு தங்கம் நீ இன்ஜினியர் ஆகணும்னாரு. அப்படிங்களாப்பா அப்படின்னு ஆனாங்கன்னு எப்படின்னாரு இன்ஜினியர் ஆகணும்னா +2 படிக்கணும்னாரு. +2 படிக்கணும்னா 10th படிக்கணும்னாரு. 10th படிக்கணும்னா நீ முதல்ல 1ஆம் வகுப்பு படிக்கணும்னு இந்த பள்ளிக்கூடத்துல வந்து சேர்த்து விட்டாங்க. ஐயா பன்னி குட்டி மேய்க்கிற பையவுல கூட பல்ல காட்டிட்டு தெரியுது. இந்த பள்ளிக்கூடத்துல சேர்ந்து விட்டு நாங்க படுற பாரு இருக்கேன். ஐயோ அக்கா முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையின் அன்னைக்கே நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க. இப்போ பன்னி மேய்க்கிற பையவுல பல்ல காட்டிட்டு தெரியல. ஆனா பின்னாடி அவன் வருத்தப்படுவாக்கா. நான் படிக்காம விட்டமே பின்னாடி அவன் வருத்தப்படுவாக்கா. நீங்க இப்ப கஷ்டப்பட்டால் பின்னாடி ஒரு உயர்ந்த மனிதரா ஆவீங்கக்கா. நான் இப்பவே படிச்சு புட்டு நங்கங்கன்னு திருந்தனா பின்னாடி எப்படி பாடு விடுவேன். ஐயா எல்கேஜில இருந்தே இந்த கொடுமையெல்லாம் ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த பயவுல வாட்டுக்கு சிவனேன்னு தொட்டில கிடப்பான். அவனை தூக்கி வந்து இந்த வாஷிங் மிஷின் மாதிரி இருக்கிற டப்பாக்குள்ள போட்டு முக்கி எடுத்து துவைச்சு காய போட்டு அவங்க அப்பா டவுசர் மாட்ட அவங்க அம்மா சட்டைய போட வாயில வச்சு திணிக்க அது வெளியில வராம இருக்கிறக்கா கழுத்தோட சேர்த்து ஒரு இருக்கு. கேட்டா டையாமா அவங்க அம்மா பெரிய த்ரோபால் பிளேயர் போல அந்த வாசப்படிக்கா வந்து நின்னுக்கிட்டு அப்படியே ஒருத்தரும் அந்த பயவுள்ள முதல்லயே அந்த ஆட்டோக்குள்ள 20 பேர் இருப்பான். 21ஆவது எவன் போய் விடுவான். அந்த ஆட்டோக்குள்ள பேகெல்லாம் உள்ளுக்குள்ள கிடக்கும். இதை அவன் பிடிச்ச மேனிக்கு மண்ணாக்கா வெளியில் கிடப்பான். அவங்க அம்மா வாசப்படிக்கிட்டு நின்றுட்டு தங்கம் மம்மிக்கு பாய் சொல்லு மம்மிக்கு பாய் சொல்லு. அந்த பிள்ளை கேட்கும் இப்ப பாய் ஒண்ணுதான் கேடு அப்படின்ட்டு அது அழுதுகிட்டே போகுது. இப்படியெல்லாம் பாடுபடுத்தினா நாங்க பெத்தவங்களையும் ஆசிரியர்களும் விழாத்தான் பார்ப்போம். இப்படியெல்லாம் கஷ்டப்படுத்து நாங்களும் 4வது வந்தோம் சார். 4வது வந்தோன்னு சயின்ஸ் மிஸ் வந்தாங்க. வந்து கேட்டாங்க மண்ணரிப்பை தடுக்க என்ன பண்ணணும்னு கேட்டாங்க. நான் ரொம்ப இன்டெலிஜென்ட்டா யோசிச்சு டீச்சர் அதுக்கு சோறு சுட்டு போட்டு பவர் ஓட்டணும் டீச்சர். நான் உடனே டீச்சர் இந்த கணத்துல ஒண்ணு விட்டாங்க. சரி ரைட்டு அக்கா அது ரைட் இல்லக்கா லெஃப்ட்க்கா. ஏக்கா அதுவும் ரைட்டு தான். அடுத்தது சோசியல் டீச்சர் வந்தாங்க. வந்து கேட்டாங்க பெட்ரோல் எங்கெங்கெல்லாம் கிடைக்கும் கேட்டாங்க. நானும் எல்லா பெட்ரோல் பங்க்லயும் கிடைக்குங்க டீச்சர் அப்படின்னு இந்த கணத்துல விட்டாங்க. இதுவும் ரைட்டு இது ரைட்டு இது ரைட்டு. அடுத்தது மேத்ஸ் டீச்சர் உள்ள வந்தாங்க. வந்து 6ல் 5 போனா என்ன வரும்னு கேட்டாங்க. நானும் 6ல் 5 போனான்னா அவட்ட இப்ப அடிதான் வரும்னே. அவங்க மட்டும் அமைதியா வெளியில போயிட்டாங்க. போன உடனே 3 மிஸ்ஸும் சேர்ந்து வந்தாங்க. சேர்ந்து வந்து நின்றுக்கிட்டு சொன்னாங்க 1 கிலோ களிமண் 1 கிலோ கூழாங்கல் 50 கிராம் மரத்துனாங்க. நான் கூட ஏதோ விதை முளைத்தல் ஆராய்ச்சின்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் அவங்க சொன்னாங்க இதெல்லாம் உன் மண்டையில் இருக்குன்னு. நான் அப்படியே பீஸ் போன பல்பா போயிட்டேன். இத்தனை கஷ்டங்களையும் தாங்கிட்டு நாங்க வீட்டுக்கு வந்தா எங்க அம்மா சொல்றாங்க 4ஆம் வகுப்புல மனுஷனா பிறந்த சாதிக்கணும் மனுஷனா பிறந்த சாதிக்கணும். ஐயா நீங்களே சொல்லுங்க நாமெல்லாம் மனுஷனா பிறந்தோமா குழந்தையா பிறந்தோமா? எல்லாரும் மேடைக்கு வந்து பேச வந்தா சொல்ல போட வந்தாங்க. நீ லொள்ள போட வந்திருக்க. அடுத்தது இப்படி கஷ்டப்பட்டு நாங்களும் +2 வந்தோம். +2 வந்தோடனே அந்த +2 நாங்க அந்த 8க்கு உள்ளுக்குள்ள காலை வச்சோம்னா எந்த 7:30 இன்னைக்கு என்ன டார்கெட்டா வச்சிருக்கு அப்படின்னு தெரியாமையே உள்ளுக்குள்ள போறோம். அந்த கிளாஸுக்குள்ள போனா அப்படியே மரண பயத்துல உட்காந்துருக்காங்க.
எவனும் அப்படியே ஒரு கிரிப்பாவே இல்ல, மூஞ்சிய ஒருன்னு வச்சு திரியான். அடுத்தது மேத்ஸ் மிஸ் உள்ள வந்தாங்க. வந்து a + b ² = a² + b² + 2ab அப்படின்னு சம்மல்லாம் முடிச்சு போட்டு பின்னாடி திரும்பி பார்த்தாங்க. அப்படியே உட்காந்துருக்கான். எவனுக்கும் எதுவும் புரியல. சரி யாரோ பெத்த புள்ள இம்புட்டு நேரம் நின்று புலம்புது அப்படின்னு எட்டி பார்த்தா மூஞ்சிய பார்த்துட்டாங்க. சிக்கிட்டான்டா சிக்கிட்டான், எவனோ நம்ம பேசுறத கவனிக்கிறான் அப்படின்னு நம்ம மூஞ்சிய பார்த்தே நடக்குகிறது. எத்தனை நேரம் தான் நானும் புரியற மாதிரியே நடிக்கிறது. அடுத்தது தமிழ் வாத்தியார் உள்ளுக்குள்ள வந்தாங்க. பாட்டா பாடி பயவுளையில பயங்கலப்படுறது. அடுத்த நாள் உள்ள வந்தார். அப்படியே பசங்களா எபோட்டேன்னு எந்திரிச்சு நின்னு சொன்னா, அரபிக் கடலே வருகே அப்படின்னா. அப்படியே வாத்தியார் புள்ளடிச்சு போயிட்டாரு. நம்ம தமிழ் மேல அம்புட்டு பட்டா அப்படின்னு. அதுக்கு அது அர்த்தம் இல்ல, எங்க அர்த்தத்தை கேளுங்க. ஆஃபர் அறுவை, ராப்பர் ரம்பம், பீப்பர் பிளேடு, இத்தனையும் சேர்ந்த கடலே வருகே அப்படின்னா. இப்படி பாடா படுத்தி நொங்கெடுக்கிறவங்கள நாங்க வில்லனாத்தான் பார்ப்போம். இன்னைக்கு இருக்கிற மாணவர்களோட பார்வையில ஆசிரியர்களும் பெற்றோர்களும் எங்களை பொறுத்தளவுக்கு ஹீரோவா தாயா இருக்கிறாங்க. முதல்ல ஒண்ணு நான் கேட்பேன், தப்பா நினைச்சுக்க மாட்டீங்கல்ல யாரும். இன்னைக்கு இருக்கிற மாணவர்கள் ஆசிரியர்களையும் பெற்றோர்களையும் எப்படி பார்க்கறாங்க? எல்லாரும் சொன்னாங்க ஹீரோவா பார்க்கறேன், வில்லனா பார்க்கறேன், காமெடியனா பார்க்கறேன்னு. ஆனா யாராவது சொன்னீங்களா நான் 2 கண்ணால தான் பார்க்கறேன்னு? இன்னொன்னு, நீயாவது கண்ணால பார்க்கறன்ற. இந்த 3 தலைப்பு ஹீரோவாவும் பார்க்கல, வில்லனாவும் பார்க்கல, காமெடியனாவும் பார்க்கல. ஏன் தெரியுமா? சில பேர் இவங்களை பார்க்கிறதே இல்லை. ஒரு திரைப்படத்துல முக்கிய பங்கு வகிப்பவர்களையே நம்ம ஹீரோன்னு சொல்றோம். திரும்பி வராத வாழ்க்கையில காலம் பொன் போன்றதல்லவா, அந்த வாழ்க்கையில முக்கிய பங்கு வகிப்பவர்களை நம்ம ஹீரோன்னு சொல்லாம ஜீரோ நாங்க ஐயா சொல்றது. அம்மா, திரைப்படத்தில் இருக்கக்கூடிய ஹீரோ கூட ஒரு சில இயக்குனர்கள், ஒரு சில ஹீரோக்கள் வேண்டுமானால் கதைவசனம் எழுதலாம். பெரும்பாலான ஹீரோக்கள் அடுத்தவர்கள் எழுதி கொடுக்கும் கதைவசனத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய வசனத்தை பேசிதான் அவர்கள் ஹீரோ என்று சொல்லும் போது, ஆசிரியன் என்பவன் அடுத்தவர்களுக்கு ஒரு தலைமுறைக்கல்ல, தலைமுறையாக சொல்லிக் கொடுக்கக்கூடியவன், அவன்தான் ஆசிரியர். ஐயா அப்படிதாங்க ஐயா, ஆசிரியர்களையும் பெற்றோர்களையும் ஹீரோவா நினைச்சங்காட்டி தான் இன்னைக்கு ஒருத்தர் சாதனை படைச்சு சிகரத்தை தொட்டுட்டு இருக்காருயா, சிகரத்தை தொட்டுட்டு இருக்காரு. யார் தெரியுமா? கோவை மாவட்டத்தை சேர்ந்த, குறிப்பா அரசு பள்ளியில படிச்ச, சமீப காலத்துல விண்வெளி துறையில ஆராய்ச்சி செய்து நிலவுல நீர் இருக்குன்னு சொன்னாரே நம்ம மயில்சாமி அண்ணாதுரை, அவங்க தாங்க ஐயா. அவங்க கிட்ட மாணவ மாணவிகள்லாம் ஒரு பேட்டி நடத்தினாங்க. அப்போ ஒரு மாணவன் எழுந்து கேட்டான், ஐயா ஒவ்வொரு திரைப்படத்திலையும் கதாநாயகன் சொல்லுவாங்க எங்க வெற்றிக்கு பின்னால ஒரு பொண்ணு இருக்கான்னு, அது போல உங்க வெற்றிக்கு பின்னால யாரு இருக்கா? மன்னிக்கணும், திரைப்பட கதாநாயகன் மட்டும் என்னுடைய வெற்றிக்கு பின்னால் பெண் இருக்கிறாள் என்று சொல்லவில்லை. வாழ்க்கையில் வென்றவர்கள், நின்றவர்கள், தனித்து நின்றவர்கள், அப்படிப்பட்டவர்கள் பலரும் தன்னுடைய வாழ்க்கையின் வெற்றிக்கு பின்னால் பெண் இருக்கிறார்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள். உங்களுடைய கண்ணுக்கு திரைப்படம் மட்டும்தான் தெரிகிறது. திரையில் இருப்பதை மட்டும் பார்க்க கூடாது, தரையில் இருப்பதையும் பார்க்க வேண்டும். திரை என்பது கற்பனை, தரை என்பது மட்டுமே நிஜம். அப்படிதாங்க ஐயா. அவங்க கிட்ட கேட்டப்ப அவர் சொன்னாரு, என் வறுமை தம்பி, நானும் உன்னை போல வறுமையான குடும்பத்தில இருந்து வந்தவன் தான். அந்த வறுமையையும் பொருட்படுத்தாம என்ன பள்ளிக்கு அனுப்புனாங்களே எங்க தாய், அவங்க என் வெற்றிக்கு காரணம்னு சொன்னாரு. என் தாய் மட்டும் இல்லப்பா, நான் பள்ளிக்கு போனோனையும் எனக்கு ஆர்வம் எதுல இருக்கு, என் கவனம் எதுல சொல்லுதுன்னு சொல்லி அந்த விதத்துல கல்வி கற்றுக் கொடுத்தாங்களே எங்க ஆசிரியர்கள், அவங்க என் வெற்றிக்கு காரணம்னு சொன்னாரு. அவர் சொன்னதோட மட்டும் இல்லாம கிணத்து கிடவுல தாப்படிச்ச பள்ளியான அரசு பள்ளிக்கு போய் தனக்கு கற்பித்து கொடுத்த ஆசிரியர்கள் கால்ல விழுந்தாரியா. அத்தகைய ஆசிரியர்களையும் பெற்றோர்களையும் தாயா நான் ஹீரோன்னு சொல்றேன்.
வணக்கம். இன்னொன்னு, நீ அங்க எப்படி அங்க மேல இங்க வந்து கூட பேச, நீ வெளியில வரியா? ரொம்ப குள்ள வா, இப்படி வா வா செல்லம் பேசு. ஐயா வணக்கம். தாலாட்டு பாடாம தனித்தழுக விட்டவளே, காட்டு வேலைக்கு என்ன கதற விட்டு போனவளே, வயது 10 ஆகும் முன்னே வழி கிழித்தவளே, பள்ளிக்கூடம் போனாக்க பணமா கொடுக்கறாங்க, இட்டு புத்துணி சரியில்லாம படிப்பெண்ணடி உனக்கு, வாடி வயலுக்கென வம்பு செஞ்ச என் தாயே, மணிக்கணக்கா படிச்சாக்க மண்ணன்னைக்கு எங்க போவேன், பறிச்சனு என் பாவத்தை கொட்டுறியே, என விலைக்கு அணைக்க சொல்லி வேதனைப்பட்ட தாயே, பரீட்சைக்கு கட்ட வேணும் பணம் கொடுங்கம்மான்னு கேட்ட, படிக்க வச்சு எப்பேற்பட்ட பாவத்தை நான் செஞ்சு விட்டேன், என அழுது ஒரு 5 ரூபாய் தந்தவளே, என சில குழந்தைகளுக்கு தொந்தரவு கொடுக்கிற பெற்றவங்கள இன்றைய மாணவர்கள் வில்லனாத்தான் பார்க்கறாங்க. சார், நான் ஒரு பாட்டு பாடுற, நல்லா கேளுங்க. ஒன்னா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மைய சொன்னா ஒத்துக்கணும், காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்க? யாராச்சும் காக்கா காக்கா நீங்க எல்லாம் ஒத்துமையா இருங்க அப்படின்னு கத்து கொடுத்தாங்களா? இல்லையே, இந்த காக்கா அவங்க கத்து கொடுத்தாலும் ஒத்துமையா தான் இருக்கு, கத்து கொடுக்காட்டி ஒத்துமையா தான் இருக்கு. ஆனா எங்க பெத்தவங்களுக்கு எவ்வளவு கத்து கொடுத்தாலும் ஒத்துமையாவே இருக்க மாட்டேங்கிறாங்க. அவங்கக்குள்ளே சண்டை அடிச்சுக்கிட்டு டைவர்ஸ் வாங்கி பிரிஞ்சிடுறாங்க. நாங்க நடு தெருவுல அனாதை மாதிரி நிக்கிறோம். அதனால தான் சார் நாங்க அவங்கள வில்லனா பாக்குறோம். பந்தயத்துல பணம் கட்டி ஓட விடுற குதிரைங்களா தான் பெத்தவங்க எங்களை மாத்திக்கிட்டு இருக்காங்க. வாழ்க்கையில எந்த ஒரு நல்ல பண்பையும் அவங்க எங்களுக்கு கத்து தரதே இல்ல. மார்க் அதிகம் வாங்கிட்டா போதும்னு தான் சார் அவங்க நினைக்கிறாங்க. 9 மணிக்கு ஆரம்பிக்கிற ஸ்கூலுக்கு 7 மணிக்கு எங்களை அனுப்பிடுறாங்க. 5 மணி நேரம் நாங்க படிக்கிறதுக்காக 4 மணி நேரம் பஸ்ல போறோம். அதுலயே நாங்க டயர்ட் ஆயிடுறோம். அதுவும் பெரிய பள்ளியில சேர்க்கிறாங்கிற பெருமையில பல கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற ஸ்கூல்ல எங்களை சேர்க்கிறாங்க சார். தூரத்துல இருக்கிற ஸ்கூல்ல சேர்த்ததுனால தானே சார் இப்போ கோயம்புத்தூர்ல 2 குழந்தைங்களை கொன்னாங்க. அந்த செல்வங்களை கொன்ன மனுஷங்கள ஒருத்தனை போலீஸ்காரங்க சுட்டு கொன்னுட்டாங்க சார். அவனை சுட்டு கொன்ன போலீஸ்காரங்களுக்கு நாம கை தட்டணும் சார். போலீஸ்காரங்களே வாழ்க, போலீஸ்காரங்களே வாழ்க. தமிழ்நாட்டில் இருக்கிற பள்ளி மாணவர்கள் சார்பா நான் ஒரு சல்யூட் அடிக்கிறேன் சார். அற்புதம். உயிரோடு இருக்கிற இன்னொருத்தனை நடு ரோட்ல நிக்க வச்சு கல்லால அடிச்சு கொல்லணும் சார். இல்லனா கொதிக்கிற எண்ணெயில போட்டு கொல்லணும் சார். எந்த அளவுக்கு நாட்டில் கொடுமை இன்றைக்கு தலைவிரித்து ஆடியிருந்தால் இன்னைக்கு பொதுமக்கள் சுட்டுக் கொன்றதற்கு கை தட்டுகிறார்கள் என்று சொன்னால் எந்த அளவுக்கு இன்றைக்கு மக்கள் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை மட்டும்தான் இந்த மேடையில் நடந்த இந்த நிகழ்ச்சி படம் பிடித்து காட்டுகிறது. நீ எல்லாருக்குமே சல்யூட் அடிச்ச, இந்த சின்ன வயதில் இந்த பெண்ணுக்கு நான் ஒரு சல்யூட் அடிக்கிறேன்.